வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது விஜய் அவர்கள் ஒரு வழியாக மனசு வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதை சொல்லி தானே நம்ம ஓட்டு கேட்டு வந்து நீங்க ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கோம். அதாவது நான் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்புன்றது உச்சத்துல இருக்கும். அது எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்குன்றது டே டு டே நியூஸை பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்கு. இன்னும் அண்ணன் ஆட்சியில இவ்வளவு பயங்கரமாக பாதுகாப்பு கொடுக்கப்படுது. அதாவது 10 வயசு குழந்தையில இருந்து 68 வயசு ஆயா வரைக்கும் இன்னைக்கு டெய்லி வந்து பாலியல் ரீதியான கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னென்ன நீங்க வந்து ஏதோ பயங்கரமா செய்ய போறேன்னு சொன்னீங்களே, அதுல ஒரு ஸ்பெஷல் டீம் வேற போடுறேன்னு சொன்னீங்களே, அதாவது சிங்க பெண்கள் பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு போடுறேன்னு சொன்னீங்களே, அந்த டீம் எங்கண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் இல்ல, என் மேனேஜர் ஜெகதீசன் புது வீடு கட்டியிருக்காரு, அதை பாலை காய்ச்சிட்டு வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு தரேன் அப்படின்னாரு. சரி அதுதான் முடிஞ்சிச்சு, ஆரம்பிச்சு கொடுங்க அப்படின்னா இல்ல என்ன டெல்லி வரை போற வேலை இருக்கு, போயிட்டு வந்து ஆரம்பிச்சு தரேன் அப்படின்னாரு. ஆனா இங்க நாளுக்கு நாள் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நீங்க எது முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்கள் பாதுகாப்பு தானே முக்கியத்துவம் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த நிலைமை இப்படி மோசமா இருக்கும்போது இதுல நீங்க கவனம் செலுத்தி இருக்கணுமா இல்லையா? சும்மா பேருக்குன்னா நானும் வந்து சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை ஒண்ணு உருவாக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்களே தவிர்த்து இது வரைக்கும் செயல்முறை எதுவுமே பண்ணல அப்படின்ற பல கேள்விகளுக்கு அண்ணன் இன்னைக்கு விடை கொடுத்துட்டாரு. அந்த விடை என்ன அப்படின்னா, சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையை வந்து அண்ணன் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இந்த துவக்க விழால ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பார்க்கும்போது தான் இந்த பொழப்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு இந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையில நடந்திருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு பாத்துறோம். அதாவது இவர் வந்து சொன்னார் இல்லையா, கடந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, திமுக அரசு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு அவர் சொன்னார் பாத்தீங்களா. இது எந்த அளவுக்கு உண்மை? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பெண்களுடைய பாதுகாப்புல எத்தனாவது இடத்துல இருந்தது, என்னென்ன வேலைகள் கடந்த திமுக ஆட்சியில செய்யப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் விலாவரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோ பேஸ்மெண்ட் போட்டு பில்டிங் எழுப்புனது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பில்டிங்க்கு நான் புது பெயிண்ட் அடிச்சு இது என் வீடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கணக்கு எழுதுறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னென்னலாம் திமுக வந்து போன ஆட்சியில பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த கடந்த 5 வருடங்கள்ல செஞ்சது, இதற்கும் முன்னோடியாக கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதல் மாநிலமாக என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, பெண்கள் பாதுகாப்புக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, விஜய் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, டிசைனா வடை, அந்த வடைலாம் என்ன அளவுக்கு பெரிய வடை அப்படின்றத அந்த டீடைல் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வடை சுட்டு கொடுத்திருக்காரு, வாயிலே வடை சுடுற கழகம் அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொன்னார்ல, இந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையை குறித்து ராசா அவர்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் வந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு. இப்ப சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை, இந்த சிங்க பெண்கள் திட்டம்குள்ள நீங்க கையெழுத்து போட்டீங்களே, கையெழுத்து போட்டு நான் ஆரம்பிக்க வைக்கிறேன்னு சொல்லல, இப்போ இதை காண இந்த பட்ஜெட்னு அலாகேட் பண்ணுவாங்க. ஒரு சிறப்பு திட்டம் வந்து ஒரு அரசால கொண்டு வரது தான் அந்த திட்டத்துக்கு பட்ஜெட் இவ்வளோ அப்படின்னு அலாகேட் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு பட்ஜெட் இந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படைக்காக நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க? சிங்கப்பெண் திட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் கையெழுத்து போட்டிருக்கிறார், ஆனால் அதற்கான பட்ஜெட் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை மாவட்டங்களில் இதற்கான காவல்துறை அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஏன் இந்த கேள்வி கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அப்ப 10 பேர் இருக்காங்க, இந்த 10 பேர் ஒரு வேலையை செய்யும் போது ஒரு வேலை மட்டும் தொடர்ந்து லேக் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு தனியா ஒரு டீம் உருவாக்கி அந்த டீம் அதுல ஸ்பெஷல் ஒரு கவனத்தை செலுத்தும் போது அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்றத எப்பவுமே எல்லாருமே செய்யுது. ஆனா விஜய் அவர்கள் ஒரு அரிய கண்டுபிடிப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் ஸ்பெஷல் டீம் உருவாக்குறேன், ஆனா அது ஸ்பெஷல் சாதாவா இருக்கும். எப்படி ஸ்பெஷல் சாதாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பெண் காவலர்கள் கடந்த ஆட்சியில, அது திமுகவோ அதிமுகவோ கடந்த ஆட்சியில பெண்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட இந்த பெண்கள் காவல் படை இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய சர்டன் நம்பர்ஸ் ஆஃப் போலீஸ், பெண் போலீஸ்களை எடுத்துதான் இவர் வந்து இந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்ப இதுக்கு ஸ்பெஷலா யாரையும் ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணல, வெளியே இருந்தெல்லாம் ஆள்லாம் சேர்க்கல. ஏற்கனவே இருக்கிற போலீஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் கொடுத்து, அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டுக்கும் காசு எங்க இருந்து வாங்கப்பட்டிருக்கு, இந்த பெண் போலீஸ்க்கு இருந்தே வாங்கியிருக்காங்க. அதுதான் கேவலத்தின் உச்சம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம சொல்றோம். அது லிஸ்ட் வர போட்டிருக்காங்க, டிஷர்ட்டுக்கு இவ்வளோ, பெல்ட்டுக்கு இவ்வளோ, ஷூக்கு இவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம், அதை இருக்கிற டீம்லேயே ஒரு 10 பேரை பிரிச்சு கூட்டு வந்து நான் ஸ்பெஷல் டீம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த ஸ்பெஷல் டீமுக்கு யார் ஹெட்டா இருக்க போறாங்க? அப்படி ஹெட்டா இருக்கிறவங்க இதை மட்டும், இந்த டியூட்டியை மட்டும் பார்ப்பாங்களா, இல்ல அந்த டியூட்டியும் சேர்த்து பார்ப்பாங்களா? அப்போ ஒரு ஆள் 2 டியூட்டியும் பார்க்கும்போது அவங்களுக்கு பணிச்சுமைன்றது அதிகமாக ஆகாதா அப்படின்ற மாதிரி எத்தனை ஆபீசர்ஸை எதுக்கு ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்ற கேள்வி வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை வாகனங்கள் வாங்கப்பட்டு இருக்கிறது? இதாவது இதுக்கே அவங்க வாங்கணும், அதான் நீங்க தான் வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்களே கடந்த திமுக ஆட்சியில பிங்க் பெட்ரோல் அப்படின்றத
எத்தனை வாங்கினாங்க, எவ்வளவு அதிகப்படுத்தினாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போய் கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா கடகடன்னு லிஸ்ட் வந்துடும். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த ஏற்கனவே இருந்த பிங்க் பேட்ரோல்ல அந்த பிங்க் ஸ்டிக்கர் எடுத்துட்டு பெண்கள், அதாவது சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்ற ஸ்டிக்கர் தான் அவர் இத்தனை நாள் அடிச்சிருக்காரு. இந்த ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு தான் அவருக்கு வந்து இந்த 30 நாள் தேவைப்பட்டிருக்கு. ஸ்டிக்கர் அடிச்சு இன்னைக்கு வந்து மங்களகரமாக ஜூன் 9ஆம் தேதி வந்து அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இதுதான் அவர் கேட்கிறாரு, எத்தனை வண்டி நீங்க வாங்குனீங்க, இந்த பெட்ரோலுக்கு தனியாக எத்தனை வண்டி வாங்குறீங்க? நாங்க ஏன் வாங்குறோம்? ஏற்கனவே நீங்க செஞ்சுட்டு போன நல்ல காரியத்துக்குலாம் நாங்க பேர் வாங்கிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு போன காருக்கு ஸ்டிக்கர் அடிச்சு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பேரை மாற்றினால் போதுமா, அதாவது அதுதான் அவரு கேட்குறேன். ஏற்கனவே இருந்த, அதாவது கடந்த திமுக ஆட்சியில் இருந்த நலத்திட்டங்களுக்கு எப்படி பேரை மட்டும் மாத்திக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? எப்படி பெண்கள் விடியல் பயணத்தை வந்து இவங்க ஏதோ மகளிர் உரிமை பயணமோ என்னவோ மாத்திருந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் பேர் மாத்திருக்கீங்க, ஒவ்வொரு நலத்திட்டங்களுக்கும் பேரை மாத்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் இந்த பிங்க் பேண்ட்ரோல வந்து இவங்க என்னன்னு மாத்திருக்காங்க அப்படின்னா சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு மாத்திருக்காங்க. சரி, மாத்திட்டீங்க, மாத்துறதுன்னு ஆயிப்போச்சு. அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறீங்களா, இந்த யூனிஃபார்முக்கு காசு அதே பெண்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் கேவலத்தின் உச்சம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பொதுவா ஒரு அரசு சார்பில் ஒரு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தா அதுக்கான பட்ஜெட்கள் வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்ல இருந்தா இந்த மாதிரி யூனிஃபார்ம் மற்ற விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த அந்த வந்து சேர்ந்தாங்களே, அந்த டீம்ல வந்து சேர்ந்தாங்களே இந்த பெண்கள் கிட்டே இருந்தே கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான பணம் வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு. அதுவும் கட்டாயமாக வசூலிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வந்திருக்கீங்களா, இந்த டீம்ல சேர்ந்திருக்கீங்களா, அப்ப வாங்க டிஷர்ட்டுக்கு 2500 ரூபாய் கட்டிட்டு நீங்க வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பணத்தை வாங்கியிருக்காங்க. அப்ப அரசு எதற்கு, அவங்க யாருக்கு வேலை பார்க்க வராங்க? ஏதாவது பிரைவேட் ஏஜென்சியா வேலை பார்க்க வராங்க? அரசுக்கு தான் வேலை பார்க்க வராங்க. சரி, இத்தோட போச்சா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் பெண்களுக்கான காவல் நிலையம் பாத்தீங்களா, இதுல இருந்துக்கவங்க தான் இங்க கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இப்ப டியூட்டி மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இதே டிஷர்ட்டோட போய் அவங்க வந்து அந்த டியூட்டியும் வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. அவங்க காசு கொடுத்து அந்த 2000 ரூபாய் அழுது அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டாங்க. இப்ப அதே டிஷர்ட்டோட நான் அந்த டியூட்டி போலான்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் முடியாது. அங்க இருக்கும் போது மட்டும் தான் அந்த ப்ளூ டிஷர்ட், இங்க வந்த பிறகு மறுபடியும் நீங்க உங்க காக்கி யூனிஃபார்ம்ல தான் வரணும்னா இதை மாத்துறதுக்கு ஒரு பிரச்சனை. எத்தனை வாங்கி இதை எதுக்கு வாங்கினா அதை எதுக்கு மாத்தணும், இந்த டியூட்டி பாக்குறதா அந்த டியூட்டிக்கு ஏற்ற மாதிரி யூனிஃபார்ம் மாத்துறதா அப்படின்ற அந்த பிரச்சனை எல்லாம் வேற போயிட்டு இருக்கும். இதனால என்ன ஆவாங்கன்னா, ஏன்டா இந்த டீமுக்குள்ள வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்கப்படுவாங்க. அண்ணன் ஃபிளைட்ல இங்க இருந்து டெல்லிக்கு போய் பார்க்கிங் 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் கட்டுவார். போயிட்டு வர போக்குவரத்து செலவுக்கு ஒரு 50 கோடி செலவு பண்ணுவார். உட்கார்ற சேர் வந்து 4 லட்சம் ரூபாய். இப்படி இதுக்கெல்லாம் வந்து அரசு பணத்தை செலவு பண்ணுவாரு. ஆனா கேட்டா நான் வந்து மக்களோட பணத்தை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க மோடிஜியோடைய வழியை வந்து ஃபாலோ பண்றீங்க, அதனால செலவு பண்றீங்கன்னு வைங்களேன். இதுக்கெல்லாம் நீங்க வந்து அரசோட பணத்தை எடுத்து ஃபிளைட்ல போறது வர்றதுக்கு, சேரை மாத்துறதுக்கு, இப்படி பல இதுக்கு செய்றீங்களே. இந்த 2300 ரூபாய் வந்து உங்களால வந்து ஒரு பெண் காவலர்களுக்கும் செலவிட பண்ண முடியாது. நீங்க ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறீங்க, அந்த திட்டத்துல இருக்கிறவங்களே ஏற்கனவே உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. அப்ப நீங்க அறிமுகப்படுத்தின திட்டத்துக்கு அவங்க எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றதா இப்ப நம்மளோட கேள்வியா இருக்கு. அது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப கேட்டிருக்காங்க, புது ஷூ வேணுமா, ஷூக்கு ரூபாய் 1000, இதே புது பெல்ட் வேணுமா, பெல்ட்டுக்கு 400 ரூபாய் அப்படின்னு அந்தந்த மாவட்ட எஸ்பிகளுடைய உத்தரவுப்படி மாவட்ட ஆயுதப்படை இன்ஸ்பெக்டர்கள்ட்ட இந்த சிங்கப்பெண் சிறப்பு திட்டத்தை சேர்ந்த பெண் காவலாளர்களிடமிருந்து கட்டாயமாக பணம் வசூலிக்கப்பட்டது. பொதுவாக புதிய திட்டம் தொடங்கினால் அதற்கான அனைத்து சீருடைகளையும் காவல்துறை சார்பிலேயே வழங்கப்படும். அப்படிதான் இத்தனை ஆண்டும் இருந்தது. இந்த வருஷம் மட்டும் என்ன ஆச்சுன்னா, அண்ணன் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. நீங்க தானே மாற்றம் கேட்டீங்க, மாற்றம் வந்து பாருங்க. இனிமே உங்ககிட்ட இருந்தே காசு வாங்கி உங்களுக்கே நாங்க யூனிஃபார்ம் கொடுப்போம். ஆஹா, இது வல்லவா மாற்றம், இந்த மாற்றத்தை எதிர்பார்த்துதான் நாங்க ஓட்டு போட்டோம். அப்படி ரெண்டாவது, திமுக ஆட்சியில எதுவுமே பண்ணல, நான் வந்துதான் வந்து பண்ணேன் அப்படின்றத இவங்க வந்து தொடர்ந்து ஒரு பொய் செய்தி வந்து பரப்பிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த கலைஞர் காலத்துல இருந்து பெண்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன வேலைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற சொல்ற. அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் காவலர்கள் வரணும் அப்படின்னு முடிவெடுத்து செய்யப்பட்டது கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தான். 1973ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெண்கள் காவல் படை உமன்ஸ் போலீஸ் போர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் அதை ஆரம்பித்து வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் வந்து அதை ஆரம்பிச்சு வச்சார். இது மட்டும் இல்லாம பெண்கள் யூனிஃபார்ம்
யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதும் அவர் தான். இது மட்டும் இல்லாம 30% இடஒதுக்கீடு, அதாவது 1989 கலைஞர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த பணிகளுக்கு, அரசு பணிகளுக்கு பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உயர் பதவி இருக்கு பாத்தீங்களா, டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி, இந்த மாதிரியான பதவிகளுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது இந்த திட்டம் தான் வந்து வழிவகுத்துது. ஸோ திமுக இதுல முன்னோடியாக இருந்திருக்கு. சரி, என்னம்மா நீ பழைய கதை சொல்ற, இப்ப இவங்க ஆட்சியில என்னம்மா செஞ்சாங்க, திமுக ஆட்சியில என்னம்மா செஞ்சாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது 2021 இருந்து 2025 வரைக்கும் இந்த கடந்த திமுக அரசு பெண்கள் பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் நான் படிச்சு பார்க்குறேன். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இந்தியாவில் மட்டும் மொத்தமா இருக்கக்கூடிய பெண் காவலர்கள், ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 745 இருக்கு. இந்த 745ல 202, அதாவது 27% எந்த மாநிலத்துல இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம 2021-26 அதாவது கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன கீ மெஷர்மெண்ட்ஸ்லாம் அவங்க எடுத்தாங்க பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதா இந்த பிங்க் பேட்ரோல். அதான் அண்ணன் இப்ப ஸ்டிக்கர் மாத்தல, சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்றது. அந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்றது பெண்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு காலேஜ் முன்னாடியோ இல்ல நீங்க வந்து லேட் வந்து வேலையை முடிச்சுட்டு நீங்க போகும்போது இந்த பிங்க் பேட்ரோல பார்க்கலாம், ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கும். இதே மாதிரி ஈஸி டிஜிட்டல் ரிப்போர்ட்டிங், அதாவது நீங்க 24 மணி நேரம், அதாவது 24x7 வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த பேட்ரோலுக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கான ஸ்பெஷல் மொபைல் ஆப்பையும் வந்து இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கான ரிப்போர்ட்டை வந்து நீங்க கொடுக்கலாம், எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரி விமன் ஃபோக்கஸ்ட் போலீசிங், அதாவது பெண் சார்ந்த காவலர்கள், அதாவது அதிகமான மகளிர் காவல் நிலையங்களை வந்து உருவாக்குறது. அப்புறம் அதாவது முழுக்க இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா அதுல ஒரு பார்ட்டா விமென்ஸ், அதாவது மகளிர் காவல் இருக்கிறது இல்லாம பெண்களுக்காகவே சிறப்பு காவல் நிலையங்கள், பெண்கள் மட்டும் தான் அங்க வந்து இருப்பாங்க. ஸோ இதையும் வந்து பிரத்யேகமாக அதிகப்படியாக நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி சப்போர்ட் சிஸ்டம், அதாவது 181 அப்படின்ற உமன் ஹெல்ப்லைனா இருக்கட்டும், 112 அப்படின்ற எமர்ஜென்சி, இந்த நம்பருக்கு நீங்க, அதாவது ஒரு எமர்ஜென்சி குறிப்பா இந்த நம்ம பெண்கள் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை, நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், எனக்கு இப்படியான பிரச்சனைல நான் இருக்கேன் அப்படின்னா, ஸோ பெண்களுடைய சேஃப்டிக்காகவே முழுக்க பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காகவே ஒரு நம்பர், ஸ்பெசிபிக் நம்பரை இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுதான் 112ன்ற அந்த எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். ஸோ இதே மாதிரி ஒன் ஸ்டாப் சென்டர், அதுக்கு மேல நம்ம பெண்கள் பாதுகாப்பா தங்கக்கூடிய ஷெல்டர்ஸ், தங்கும் இடங்கள் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி ஸ்பெஷல் கோர்ட், பெண்களுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் ஆல்ரெடி இருக்கு. இந்த நீதிமன்றங்கள்ல வழக்க வந்து அதாவது விரைந்து விசாரிக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஏற்கனவே இருக்கு, அண்ணன் இதுக்கும் டேக் அடிச்சிட்டார். இல்ல ஏற்கனவே இருக்கு, ஆனா நான் வந்து திருப்பி தனியா ஒரு இது வந்து உருவாக்குவேன் அப்படின்னு டேக் அடிச்சாரு. சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையே 1 மாசம் ஆயிடுச்சு, முதல் கையெழுத்து போட்டு 1 மாசம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. இன்னும் கோர்ட்ல வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. ஆமா, நம்பி நம்ம வந்து காத்துட்டு இருக்குதா வேணும். we have no other choice, நம்மளுக்கு வேற சாய்ஸே கிடையாது. அதாவது 2021 2026 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து தாக்கல் செய்யற அந்த குற்றப்பத்திரிகை விகிதம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. எவ்வளவு இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90.6%. உடனே அவங்க சொல்லுவாங்க, அப்ப டிஎம்கே பீரியட்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாத்தீங்களா, 90% வந்து இந்த மாதிரி இதுவாயிருக்கு அப்படின்னா, இத்தனை 100 நடந்திருக்குன்னா அந்த 100ல 90% வந்து எஃப்ஐஆரா கேஸா ஃபைல் ஆயிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்களேன், இந்த பிரச்சனை நடக்குது, அவங்க அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அதை கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, இப்போ என்ன அர்த்தம்னா அந்த கவர்மெண்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அப்போ அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற நம்பிக்கையின் பேர் தான் அவங்க வந்து துணிச்சலா வந்து அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. இப்போ நிறைய பேர் கேஸே இல்லை, அதனால எங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லைன்னு, கேஸே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. எப்படி ஆக்ஷன் எடுக்க மாட்டான், இது எதுக்கு நம்ம வேஸ்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே சொன்னா நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ்லாம் லீக் ஆயிடுமோ அப்படின்ற பயத்துல கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது கடந்த திமுக ஆட்சியில இத்தனை சதவீத குற்றம் நடக்குதுன்னா அதுல 90% வந்து கம்ப்ளைண்டா ஃபைல் ஆயிருக்குன்னா, அப்ப பெண்கள் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை வைத்ததின் விளைவுதான் இத்தனை பேர் வந்து முன் வந்து தைரியமாக வந்து
கேஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வழக்குகள், ஏற்கனவே அதிகப்படியான வழக்குகள் வந்து ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்லல, அதுல அதிகப்படியான வழக்குகளுக்கு வந்து தீர்வு சிறப்பான கவனம் செலுத்தி விசாரணை நடத்தி சிறப்பு நீதிமன்றங்களால் தீர்வுகளும் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது தீர்ப்புகள் அதிக வழக்குகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மா நானும் கேஸை ஃபைல் பண்ணேன் அப்படின்னு இல்லாம இங்க இவங்க வந்து கேஸையும் ஃபைல் பண்ணி அதற்கான தீர்ப்பும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணத்துக்காக நம்ம வந்து ரொம்ப பெரிய கேஸாக சொல்லப்பட்ட இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கெல்லாம் உடனடியாக வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்போ ரீசெண்டா வெறும் 75 டேஸ்லேயே வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது கடந்த திமுக ஆட்சியில வந்து கம்ப்ளைண்ட் ஆகி அங்க நடந்து 75 நாளுக்குள்ள விசாரணை பண்ணி தீர்ப்பு வந்ததுக்கு இதுக்கும் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, எங்க அண்ணன் வந்துதா அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் விளக்க சொன்னோடனே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. அதாவது ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு மட்டுமே ஆட்சி நடத்துற ஒரு கட்சி இருக்குன்னா அது இந்த கழகமா தான் இருக்கும், ஸ்டிக்கர் ஒட்டுற கழகமா தான் இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு ஸ்கூல்லயும் கல்லூரியிலையும் போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன குழந்தைங்கலாம் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, அந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், அது குறித்து கவுன்சிலிங்கை கொடுக்கறதா இருக்கட்டும், அப்போ எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற விழிப்புணர்வுகளை வந்து ஒவ்வொரு பள்ளி கல்லூரியிலும் போய் மாணவிகள் கிட்ட இதை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து இவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்துறதுல இருந்து கேஸ் ஃபைல் ஆகிறதுல இருந்து அதற்கான தீர்ப்பு வந்து உடனடியாக கிடைக்கிறதுல இருந்து இப்படி எல்லாமே பெண்கள் பாதுகாப்புக்காக கடந்த ஆட்சியில சரியாக தான் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து ஒரு வடை சுட்டிருக்காரு. என்ன வடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்ப பொதுவா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒண்ணு கம்பேர் பண்ணி பார்ப்போம்ல. இப்ப அந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவில எவ்வளவு குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்குது, அது இங்க எவ்வளவு வந்து நடக்குது, இந்தியா வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி கம்பேரேட்டிவா ஒரு டேட்டா வந்து வெளியாயிருக்கு. அந்த டேட்டால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 1 லட்சம் பெண்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், இந்த 1 லட்சம் பெண்கள்ல எவ்வளவு பேர் வந்து இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க, கிரைம் ரேஸ் அகைன் த உமன் அப்படின்றது, அந்த கிரைம் ரேட் வந்து இந்தியா முழுக்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 66.4%. இதே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 24 தான். இதே மாதிரி செக்ஷுவல் அஃபென்ஸ், அதாவது 1 லட்சத்துக்கு 1.1 தான் வந்து இங்க இருக்கு. அதே நேஷனல் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா 4.7 இருக்கு. அதாவது ஒரு லட்சத்துக்கு கணக்கு வச்சா இந்தியா முழுக்க 4.7%, தமிழ்நாட்டில் 1.1%. ஆக இந்தியா இந்த கடந்த 2021 இருந்து 26 கடந்த திமுக ஆட்சியில இந்தியாவிலே குறைந்தபட்ச, அதாவது லோ ரேட், தமிழ்நாடு ரிப்போர்ட் லோயர் ரேட் தென் த நேஷனல் ஆவரேஜ் ஆன் திஸ் இண்டிகேட்டர். ஸோ பெண்கள் இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இந்தியாவிலேயே குறைஞ்சபட்சம் நடக்கிறது எங்க, பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து குறைஞ்சபட்சம் நடக்கிறது எங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி திமுக செய்த சாதனைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்னொன்னத்தையும் நம்ம தேடி படிக்கும் போது தான் தெரியுது. ஸோ ஏன்னா இந்த தாவேக்கா மாதிரி போற போக்குல ஒரு பிளெயின் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறது இல்லை, அது டேட்டாவா அங்க வந்து நம்மளுக்கு வெளியிடுறாங்க. அந்த டேட்டாக்களை எடுத்து படிச்சு பார்க்கும்போது தான் இவ்வளோ வேலை வந்து திமுக கடந்த ஆட்சியில செஞ்சிருக்கு அப்படின்னு. ஆக குற்றமே நடக்கல திமுக ஆட்சியில அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இவங்க விஜய் அவர்கள் ஒரு நரேஷன் செட் பண்ணார்ல, ரொம்ப மோசமா இருக்கு, அவங்க எதுவுமே செய்யல, ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை வந்து அவர் அடுக்குனார் இல்லையா. அப்படி இல்லை, கடந்த ஆட்சியில இவ்வளோ வேலையை செஞ்சிருக்காங்க பெண்கள் பாதுகாப்புக்காக. அப்படி செஞ்சும் சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதா உண்மை. ஆனா இவரு ஒரேடியா போய் வந்து பிரச்சாரம் என்ன பண்ணாருன்னா, எதுவுமே அந்த ஆட்சியில செய்யல. சரி, நீங்க வந்து என்ன செஞ்சீங்க, பெண்கள் பாதுகாப்பு என்ன பண்ணீங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் மோசமா இருக்கும் போதும் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு போறேன், டெல்லிக்கு போறேன் அப்படின்னா ஆரம்பர கிட்டத்தட்ட 30 நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை, அந்த பெண்கள் பாதுகாப்பு படையோட யூனிஃபார்மா அந்த பெண் போலீஸார்கிட்டயே வாங்குறது 2300 அது மட்டும் இல்லாம அந்த பேட்ரோல் ஏற்கனவே இருந்தவங்க கிட்ட இருந்த திமுக ஆட்சியில இருந்த பிங்க் பேட்ரோல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது அப்படின்னு. அதாவது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பேஸ்மெண்ட் போட்டு பில்டிங் கட்டினது கடந்த ஆட்சியில அண்ணன் வந்து பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு இது என்னோட, இது நான் தான் இவ்வளவு பெருசா பில்ட் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு. பில்டிங் என்றது, பில்டிங் அவங்களது, பெயிண்டிங் நம்மளுது, பெயிண்ட் அடிச்சதுனால இது நம்மளுது அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் கணக்கு காமிச்சிருக்காரு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு வழியா இப்பதான் மனசு வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்ச பிறகாவது பெண்களுக்கான இந்த பாலியல் கொடுமைகள் வந்து எந்த அளவுக்கு குறைக்கப்படுது, இந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்றது எவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்ய போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.